وسلم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما بكم من نعمة فمن الله ثم إذا مسكم الضر فإليه تجأرون. صدق الله العلي العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لم تؤتوا شيئا بعد كلمة الإخلاص مثل العافية فاسألوا الله العافية. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இந்த உலகத்தில் மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சமூகம் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். சமூகத்திற்கு வெளியில் இருந்தும் பிரச்சனைகள், உள்ளிருந்தும் பிரச்சனைகள், அவற்றையெல்லாம் நாம் பல்வேறு விதங்களில் எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நாம் களமாடி வருகிறோம் என்றாலும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை, கவலைக்குரிய ஒரு விஷயம் நம்முடைய சமுதாயத்தை சூழ்ந்திருக்கிறது. அது என்ன என்று பார்க்கிற பொழுது அதுதான் நம்முடைய சமுதாயம் இப்பொழுது நோய் சமுதாயமாக மாறி வருகிறது. ஆரோக்கியம் குன்றி போன சமுதாயமாக மாறி வருகிறது. ஆரோக்கியத்தினால் கவலை இழந்தவர்களாக மாறி வருகிறோம். ஒருபுறம் இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள், இன்னொரு புறம் அவர்கள் கல்வியில் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே நாம் கவலை கொள்ள வேண்டிய விஷயம் இவ்விரண்டையும் தாண்டி ஆரோக்கியத்தில் நாம் மிகவும் பின்னடைந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நாம் கவனத்தில் இன்றைக்கு மிக முக்கியமாக கொள்ள வேண்டியது ஒரு காரியமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எத்தனையோ அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். எல்லா அருட்கொடைகளிலும் முதன்மையானது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம் என்கிற அருட்கொடை தான். எத்தனையோ அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அதனை அனுபவிக்க முடியாது. ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் அதனை அவனால் அனுபவிக்கவே முடியாது. நாம் தப்சீர்களில் காணுகிற ஒரு செய்தி ஏற்கனவே பல தடவை இங்கே சொல்லப்பட்டது தான். அல்லாஹ் தஆலா அடிக்கடி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடுகிறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடுகிற பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் இறைவன் கேட்கிறான், மூசாவே, இது நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, ஆனாலும் சமுதாயத்திற்கு ஒரு படிப்பினைக்காக இறைவனோடு இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. எல்லாம் அல்லாஹ்வின் நாட்டம்தான். அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்விடத்திலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன துவாவோ அல்லாஹ்விடத்தில் கேட்பது? அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நீ நானாகவும் நான் நீயாகவும் இருந்தால், நீ நானாகவும் நான் நீயாகவும் இருந்தால், ஒரு கற்பனைக்கு என்னிடத்தில் நீ எதை கேட்பாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் இவன்ட்ட என்ன கேட்கணும்னு தெரியல. ஒருவேளை இப்படி நான் நீயாகவும் நீ நானாகவும் இருந்தால் நீ கேட்பது என்னவென்று நான் அதன் மூலம் தெரிந்து கொண்டால் நான் அதை என்ன செய்வேன், கேட்டு பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அல் ஆஃபியா, ஆரோக்கியத்தை உன்னிடத்தில் நான் கேட்பேன் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இறைவனிடத்திலே ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் என்பதனுடைய அவசியத்தை இங்கே நமக்கு சுட்டி காட்டுவதாக நமக்கு தஃசீர்களில் நமக்கு சொல்லி காட்டுவான். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு
எந்த மருத்துவமனைகளில் பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் முஸ்லீம்கள் நிரம்ப காணப்படுகிறார்கள். ஆஸ்பத்திரிகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நிறைய நிற்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய நிற்கிறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நாடு முழுவதுமே நோய்கள் என்பது அது பெருகி போய்விட்ட ஒரு காலகட்டம். எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல், அரசு மருத்துவமனைகள் நூற்றுக்கணக்கான நாடு முழுவதும் விரவி கிடக்கிற, சந்துக்கு சந்து வரலை தனியார் மருத்துவமனைகள். அது இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்துடும். ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் என்பது வந்துவிடும். அப்படியான ஹாஸ்பிட்டல்கள், யாரை கேட்டாலும் டாக்டருக்கு படிக்க போகிறேன் பெருகிவிட்ட மருத்துவர்கள். அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துகிறது? நோய்கள் பெருத்து போய்விட்டது. எனவே அதை சரி செய்வதற்கு மருத்துவர்களின் தேவை அதிகமாகிவிட்டது, மருத்துவமனைகளின் தேவை அதிகமாகிவிட்டது. எல்லா ஆஸ்பத்திரி, ஆங்கில மருத்துவம் அலோபதி தான் அப்படின்னு இல்லை, சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் கூட்டம். ஒரு பக்கம் அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா சித்தாவில் அவ்வளோ கூட்டம் இருக்கிறது. ஒரு புள்ளி விவரம் சொல்லி காட்டுகிறார்கள் நமக்கு. கடந்த 2013-2014 ஆண்டின் அந்த கணக்கெடுப்பின்படி சித்த மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட 3,46,00,000 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, அவர்கள் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். சித்த மருத்துவம், அது மாதிரி ஆயுர்வேத மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவ முறைகள் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் கடந்த ஓராண்டில் 2013-14 ஆண்டில் சிகிச்சை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 4,16,30,969 பேர் சிகிச்சை பெற்றிருக்கிறார். புள்ளி விவர கணக்கு சொல்லுகிறார். இது அந்த சித்தா வகைரா நாட்டு மருத்துவம்னு சொல்லுவோம். அது அல்லாமல் இந்த அலோபதி மருத்துவம், இந்த ஆங்கில மருத்துவம், அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். இப்போ எங்கே பார்த்தாலும் மருத்துவமனைகளில் கூட்டம் என்று சொன்னால் நோய். யாரை கேட்டாலும் ஆளுக்கு நான் இந்த மாத்திரை ஒன்று போட்டுக்கிறேன், அந்த மாத்திரை ஒன்று போட்டுக்கிறேன், ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கலரில் ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. ஒவ்வொருவருமே பெட்டி வீட்டில் என்ன செய்கிறாங்க, மாத்திரை பெட்டி, மாத்திரை பைகள் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, நோய்கள் நிரம்பிய காலகட்டமாக ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? அல்லாட்ட ஆஃபியத்தை கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஃபஸ்அலுல்லாஹல் ஆஃபியா என்று சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக பொறுப்பேற்ற அந்த நேரத்தில் அவர்கள் மஸ்ஜித் நபவியுடைய மெம்பரில் நின்று குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்றதொரு நாளில் இந்த மெம்பரில் நின்று சொன்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லம் துது ஷைஅம் பஅத கலிமத்தில் இஹ்லாஸ் மிஸ்லல் ஆஃபியா என்று சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடைய தௌஹீதுடைய வார்த்தைக்கு பிறகு ஆரோக்கியம்தான் உங்களுக்கு சிறந்ததாக வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வேறு எதுவும் சிறப்பாக உங்களுக்கு வழங்கப்படவில்லை. கலிமாவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், மிகுந்த சிறப்புக்குரிய ஒன்று, அதை நீங்கள் அடைந்து கொண்டீர்கள். இந்த கலிமாவிற்கு பிறகு எப்படி சொல்கிறாங்க, கலிமாவிற்கு பிறகு ஆரோக்கியத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் என்ன செய்யவில்லை, பெரிய சொத்தாக, பெரிய அருட்கொடையாக அடையவில்லை. அதுதான் பெரிய அருட்கொடை. எனவே அல்லாஹ்விடத்தில் ஃபஸ்அலுல் ஆஃபியா, ஆஃபியத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே மக்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான், வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லா அருள் கொடைகளும் அது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்தது. எல்லா அருள் கொடையும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர், இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையிலே இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், எல்லா நியமத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்குன்னு அல்லாஹ் சொன்னாலும் குறிப்பிட்ட 3 நியமத்துகளை பற்றி தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். அந்த 3 நியமத்து அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறது, கவனமாக பாதுகாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லும் நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். முதலாவது சிஹத்து ஜிஸ்ம், உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் அது ஒரு நியாமத். இரண்டாவது சொல்லி காட்டுவார்கள் வசியாத்து ரிஸ்கின், விசாலமான பரக்கத்தான வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டவர். மூன்றாவது வலதின் ஃபமினல்லாஹ், குழந்தை செல்வம், குழந்தை பேரு
இந்த 3 விஷயத்தையும் அவர்கள் சுட்டி காட்டி, இந்த 3ம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளில் மிக முக்கியமானது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களுடைய நிஅமத்துகள் அருள்கொடைகள் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எனவே அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி, உங்களில் எந்த ஒரு மனிதர் அவர் காலையில் படுக்கையிலிருந்து நிம்மதியாக எழுகிறாரோ, காலையில் படுக்கையிலிருந்து எந்திக்குமோ நிம்மதியாக எழுகிறாரோ, 3 விஷயம் சொன்னாங்க. படுக்கையிலிருந்து நிம்மதியாக யார் எழுகிறாரோ, எழுந்த அந்த நாளில் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை உணர்கிறாரோ, சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்லி காட்டினாங்க, எழுந்த அன்றைய நாளில் உணவை உண்ணுகிறாரோ, ரிஸ்கை கொடுக்கப்பட்டு உணவு சாப்பிட்றாரு, எந்த கஷ்டமும் இல்லாமல் உணவை உண்ணுகிறாரோ, அவருக்கு இந்த உலகம் முழுவதும் கிடைத்ததற்கு சமம் என்று சொன்னார். காலையில் உடல் ஆரோக்கியம் சாப்பிடுறாரு, 3 இருந்துச்சுன்னா உலகமே வந்து கொடுக்கப்பட்டது மாதிரி பெரிய அதுதான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை அப்துல்லா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார். அதே மாதிரி வஹபுல் முனஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரியார் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இஸ்லாம் அல்லாஹ் தஆலா வழங்கிய அருள்கொடைகளில் மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய அருள்கொடைகளில் 3 அருள்கொடைகள் முக்கியமான அருள்கொடைகள். முதலாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட இஸ்லாம் என்ற அந்த அருள்கொடை, அது மிக முக்கியமானது. இரண்டாவது, அவருக்கு அந்த அருள்கொடையின் மூலம்தான், அது இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு அருள்கொடையும் அவருக்கு பூர்த்தியாக இருக்காது. இஸ்லாத்தை அல்லாஹ் வழங்கிட்டானா முடிஞ்சு போச்சு, வேறு என்ன அவனுக்கு கிடைச்சாலும் இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் அது அவனை பூர்த்தியானவனாக ஆக்காது. உலகத்தில் எத்தனை பேர் பார்க்கிறோம், இஸ்லாமியில் அல்லாதவர்கள் எவ்வளவோ நியமத்துகள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த உலகத்துடைய நியமத்துகள். ஆனால் யாருமே அதில் இஸ்லாத்தை கொடுக்கப்படாதவர்கள் மூமினாக இல்லைன்னு சொன்னால் அந்த அருள்கொடைகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை. 3 விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் கொடுத்த நியமத்து 3. முதலாவது இஸ்லாம் என்ற அருள்கொடை, அதை ஒருவன் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் மற்றவைகள் கொடுக்கப்பட்டும் அது பூர்த்தியாக ஆகாது. இரண்டாவது ஆரோக்கியம் என்கிற அந்த அருள்கொடை, ஆஃபியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அருள்கொடை, அது இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழகு பெறாது. மூன்றாவது பொருளாதாரம் என்கிற அருள்கொடை, அது இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை பூரணமடையாது என்று சொல்லி காட்டினார். அப்போ அவனுக்கு ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது, எவ்வளவுதான் சொத்து இருக்கு, நினைச்சதை சாப்பிட முடியல, நினைத்த மாதிரி நடந்து செல்ல முடியவில்லை, கட்டிலில் படுத்திருக்கிறார், காசு பணம் இருக்கிறது, அருள்கொடை இருக்கிறது, அதை அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் கொடுக்கப்பட்டும் என்ன பிரயோஜனம்? ஒரு பெரிய அரசியல்வாதி இறந்து போயிட்டாரு. ஒரு பெரிய அரசியல்வாதி, அவர் ஒரு தடவை என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க, அவர் பேச்சில் சொல்லி காட்டுகிறார். அவர் எப்பொழுதும் அவருடைய உணவு என்ன தெரியுமா, அவர் கிட்டத்தட்ட பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார். பல தலைமுறைக்கு அப்படி தானே சேர்த்து வச்சுருப்பாங்க. சாதாரணமான ஒரு கவுன்சிலர்கள்ட்டே இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்பொழுது பெரிய பெரிய அரசியல்வாதி, மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லவோ வேணும். இப்போ அவருக்கு தினசரி இரவு உணவு என்ன, 2 இட்லி அல்லது 1 இட்லி, அதை என்ன செய்வாங்க, மிக்சியில் போட்டு அடித்து என்ன செய்வாங்க, கூழாக்கி அதை ஸ்பூனில் கொடுப்பாங்க. அதான் சாப்பாடு. மிக்சியில் ஒரு இட்லியை போட்டு அடித்து கூழாக்கி அதை கொடுப்பாங்க. காசு பணம் இருக்குது, சாப்பாடு என்னது, இட்லி கூழ், அதுதான் சாப்பிட்றார். ஒரு தடவை என்ன செஞ்சிட்டாரு, அவருக்குன்னு ஒரு பெரிய ஹோட்டலில் இருந்து அவருடைய வீட்டுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வடை, நல்ல ஆரோக்கியமான வடை. அரசியல்வாதி வீட்டுக்கு போகுது, தலைவர்கள் வீட்டுக்கு போகுது, எப்படி போகும், வடையை சுட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க. எதுக்கு வடை கொடுத்தான்னு தெரியல, வடை கொடுத்து விட்டுருக்குறான். அப்போ அந்த வடை அவர் சொல்கிறாரு, அதில் நான் 2 வடை சாப்பிட்டேன், 2 நாள் அதுக்காக ஆஸ்பத்திரியில் இருந்தேன். எத்தனை வடை, 2 வடையை சாப்பிட்டுட்டு அதனால் அது செரிக்கலை, அதனுடைய எண்ணெய் ஒத்துக்கொள்ளவில்லை, அது செரிக்கவில்லை, அது உடலுக்கு உபாதை கொடுத்துருச்சு. அதுக்காக எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, 2 நாள் நான் ஆஸ்பத்திரியில் போய் இருந்தேன். தன் உடல்நிலை குறித்து அவரே அதை பதிவு செய்கிறார்.
அப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள்கொடைகள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா அருள்கொடைகளையும் அனுபவிப்பதற்கு அவனுக்கு அடிப்படை தேவை ஆரோக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை பேணுகிற விஷயத்திலே மிக அற்புதமான வழிகாட்டுதல்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் மதீனாவிற்கு ஷாம் தேசத்திலிருந்து ஒரு மருத்துவர் வருகிறார். ஷாம் தேசத்திலிருந்து வந்த மருத்துவர் சொல்கிறாரு, நான் ரசூலுல்லாஹ்ட்ட அணுகி சொல்கிறார், நான் உங்களுடைய தோழர்களுக்கு நான் இங்கே தங்கியிருந்து மருத்துவம் செய்து கொள்கிறேன், அதற்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறார். சரின்னு சொல்லிட்டாங்க. அவரும் தங்கி இருக்கிறார், பல நாட்கள் தங்கி இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு, நான் இன்னையோட என்னுடைய நாட்டுக்கு திரும்பி போகிறேங்கிறார். ஏன் மருத்துவத்திற்காக வேண்டி தான் நீங்கள் வந்தீங்க, மருத்துவம் செய்கிறதுக்காக வேண்டி வந்தீர்கள், ஏன் திரும்பி போகிறீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது அவர் சொல்லி காட்டினார், இல்லை எனக்கு இங்கே வேலை இல்லை, என்கிட்ட நோயாளிகள் வந்தால்தான் நான் என்ன செய்ய முடியும், மருத்துவம் பார்க்க முடியும், எனக்கு வேலை இருக்கும், நோயாளிகளே அதிகமாக வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்படுறார். அப்போ அந்த காலத்தில் நோயெலாம் வரலையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு என்னுடைய தோழர்கள் அவர்கள் பசித்தால்தான் உணவில் கை வைப்பாங்க. சாப்பிட்றதுக்கு கை வைக்கிறது 3 நேரம் டைம் டேபிள் போட்டு, 6 நேரம் டைம் டேபிள் போட்டு, டீக்கு ஒரு டைம் டேபிள், ஸ்நாக்ஸுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு நாம் சாப்பிட்றோமே, அந்த மாதிரி சாப்பிடக்கூடியவன் கிடையாது. அவர்கள் பசித்தால் உணவில் கை வைப்பார்கள், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்கிற எண்ணம் வருகிற பொழுது அந்த உணவிலிருந்து கையை எடுத்து விடுவார்கள். பசிக்கும் பொழுது கை வைப்பாங்க. இன்னைக்கு டாக்டர்களும் அதான் சொல்கிறாங்க, ஒரே நேரத்துக்கு நேரம் நீங்கள் கொட்டிக்கிறாதீங்க. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் என்ன சொல்கிறாங்க, நேரத்துக்கு நேரம் நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும், இல்லை நீங்கள் உணவை பிரித்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் 4 தோசை சாப்பிடுங்களா, 2 தோசையாக சாப்பிடுங்க, 4 சப்பாத்தி சாப்பிடுங்களா, 2 சாப்பிடுங்க, பிரித்து சாப்பிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசிச்சா சாப்பிடுங்க, பிரித்து சாப்பிடல, அப்போ தான் பசி ஏற்படும், சாப்பிட்லாங்கிறக்காண்டி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க, நீங்கள் 3 நேரத்துக்கு கரெக்டாக நான் சாப்பிட்டாகணும் அப்படிலாம் அவசியம் இல்லை, பசித்தால் சாப்பிட்டு பழகுங்கள், அதுபோல் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்று தோணுகிற பொழுது போதும்பா அப்படின்னு நிப்பாடிக்கும். அதனால தான் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று ஆரோக்கியத்தினுடைய அந்த அற்புதமான உள்ளார்த்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இரைப்பை இருக்கிறதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரைப்பை, மனிதனுடைய வயிறு இரைப்பை இருக்கிறதே அதுதான் நோய்களின் தாய். வயிறு நிரம்புதலிருந்து தான் நோய்களே உண்டாகுது. நம்ம இன்னொரு ஹதீஸ் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், வயிற்றை 3ஆக பிரிக்கணும். சுலுத்துஹு லி தாம், 3ல் 1 உணவுக்காக, வசுலுத்துஹு லி ஷராப் அல்லலில் மா, 3ல் இன்னொரு பகுதி தண்ணீருக்காக. வயிறை ஒரு ரவுண்டாக நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டால் அதை 3ஆக பிரிச்சிடும். ஒரு பகுதி தான் சாப்பாடு, ஒரு பகுதி தண்ணீர், இன்னொரு பகுதி அதை காலியாக விடணும். அது மூச்சு விடுறதுக்காகன்னு சொன்னாங்க, அதனுடைய ஆரோக்கியத்துக்காகன்னு சொன்னாங்க. அப்படித்தான் ஒரு மூமின் சாப்பிடணும். ஆனால் இன்றைக்கி நாம் சாப்பிட்ற மாதிரி விதவிதமான சாப்பாடு உலகத்தில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் ரொட்டி துண்டுகளுக்காக பல நாட்கள் காத்திருந்தார்கள். அவருடைய உணவு முறையும் அப்படி இருந்தது. அவருடைய சாப்பாடு வயிறு நிரம்பவெல்லாம் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு சாப்பாடு வீணடிக்க, அரபு நாடுகளை விடுங்க, நம்முடைய வீடுகளில் எவ்வளவு சாப்பாடை வீணடிக்கிறோம். அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்பதற்காக நம்முடைய உணவுகள் எவ்வளவு வீணடிக்கப்படுகிறது. உணவு விஷயத்திலே மிக கண்ணியமாகவும் அளவாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அளவு சாப்பிட்றோம் வயிறு முட்டை, வயிறும் நிரம்பி நெஞ்சு வரைக்கும் வந்தது. வயிறு நிரம்பி நெஞ்சு வரையில் நம்முடைய உணவு, அதுக்கு பிறகு தண்ணியை குடித்து அடைக்கிறாரு. எப்படி செமிக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறை அதுதான். 3ஆக பிரித்து கொள்ளுங்கள், 3ல் 1 உணவுக்கு, 3ல் இன்னொரு பகுதி தண்ணீருக்கு, இன்னொரு பகுதி நீங்கள் மூச்சு விட்டுக் கொள்வதற்கு, நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்று சொன்னார்கள். இது அடிப்படை. இதை சரி செய்து கொண்டால் எந்த நோயும் அணுகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்போ அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உடல் அது அமானிதமானது. அல்லாஹ் கொடுத்துருக்கு, என்னென்ன நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாகவெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா அந்த நியமத்துகளுக்காக வேண்டி நாளை மறுமையில் என்ன செய்கிறான், கேள்வி கேட்குறான். உனக்கு கண்ணை கொடுத்தனே, உனக்கு காதுகளை கொடுத்தேனே, அதை எந்த வழியில் செலவு செய்தாய், அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ நாம் ஆரோக்கியத்தை பேணுவது மிக அவசியம் என்று கண்ணியமானவர்களை மார்க்கம் சொல்லித் தருகிறது.
ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார். வந்து யார் ரசூலல்லாஹ், அவரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாங்க. உடனே அந்த சஹாபி அழைக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவரை அழைச்சி கேட்குறாங்க, அப்துல்லாவே, ஒரு விஷயத்தை உன்னை பற்றி கேள்விப்பட்ட உண்மையா? நீர் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்குகிறாய் என்று கேள்விப்பட்டேன், உண்மையான்னு கேட்குறாங்க. உடனே அவர், ஆமாம் ரசூல் நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் யார் ரசூல்லா, பகலானா நான் நோன்பு தான், இரவானா தொழுகை தான், ஃபுல்லாக வணக்க வழிபாடுகளில் என்னுடைய நாள் முழுவதையும் செலவு செய்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்னார். உடனே ரசூல்லா பாராட்டலை. உடனே சொன்னாங்க, இனிமேல் நீ அப்படி செய்யக்கூடாது. என்ன சொன்னாங்க? இனிமேல் நீ அவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீ சில நாட்கள் நோன்பு வை, சில நாட்கள் நீ நோன்பு வைக்காமல் இருந்துவிடு. நீ சில இரவுகள் நீ தொழுவு, இரவினுடைய சில பகுதியில் தொழு, சில பகுதியில் நீ உறங்கிவிடு. நீ உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய உரிமை என்று சிலது இருக்கிறது. நீ உன் உடலுக்கு செய்ய வேண்டிய, கொடுக்க வேண்டிய, செய்ய வேண்டிய உரிமைகள் என்பது இருக்கிறது. நீ உன் மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்கிறது. நீ உன் விருந்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது. அதனால் நீ இனிமேல் இந்த மாதிரி நினச்சபடி நான் தினசரி நோன்பு வைப்பேன், தினசரி நான் இரவில் நின்று முழுவதும் தொழுவேன் என்று உன்னுடைய உடலை வருத்தி கொள்ளக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தாவூது நபியுடைய நோன்பு மாதிரி நோன்பு வைத்துக்கொள். அவங்க ஒரு நாள் நோன்பு வச்சாங்க, ஒரு நாள் நோன்பு விடுவாங்க, வருஷத்தில் 6 மாதம் நோன்பு வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்ல மாதத்தில் 3 நாள் நோன்பு வைத்துக்கோ, ஒரு 3 நாட்கள் நோன்பு வைப்பது, ஒரு நோன்புக்கு 10 என்று அல்லாஹ் உனக்கு 10 மடங்காய்க்கு மாதம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மையை கொடுக்கிறான் என்றெல்லாம் அந்த தோழருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். இப்போ உடலை பராமரிப்பதில் நீங்கள் வணக்க வழிபாடுகளில் கூட நீங்கள் நான் அதன் காரணமாக என் உடல் இப்படி ஆகிடுன்னு நீங்கள் காரணம் சொல்லிவிடக்கூடாது. நான் தொழுதுனால தான் எனக்கு இப்படி ஆகிடுச்சு, நான் நோன்பு வைத்ததினால் தான் இப்படி ஆகிவிட்டது என்று நீங்கள் அதை கூட காரணம் சொல்லிவிடக்கூடாது. உங்கள் உடலை நீங்கள் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் அது இருக்கும்போது மனிதனுடைய அருமை என்பது தெரியாது. 360 மூட்டுக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 360 மூட்டுக்கள் உடலில் இருக்குது. அதில் ஒன்று பிணக்கி கொண்டாலும், ஒன்று சுருண்டு விட்டாலும் மனிதனால் செயல்பட முடியாது. அதை நினச்சி கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் அவ்வளவு மூட்டுக்களை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். எவ்வளவு உறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எவ்வளோ விலை மதிப்பற்ற உறுப்புகள். ஒரு கண்ணு போயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்து அந்த கண்ணுக்காக மனிதன் எவ்வளோ அடைய வேண்டியிருக்கு. ஒரு கிட்னி பிரச்சனை இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு கிட்னி பழுதாகிவிட்டது என்று சொன்னால் சிறுநீரகம், அதுக்காக வேண்டி மனிதன் எவ்வளவு அலைகிறான், எவ்வளவு துன்பப்படுகிறான். இப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியாமத் எவ்வளோ உயர்தரமானவை. ஒரு மனிதர் அதில் யூனுஸ் இப்னு உபைத் வறுமையை முறையிட்டார். என்ன சொல்றார்? எனக்கு ரொம்ப கஷ்டம், வறுமையை வாடுகிறேன். அப்ப எனக்கு நான் என்ன செய்ய, நீங்க ஒரு வழி செய்யுங்க, எனக்கு ஒரு வழியை தெரியல, வாழ்வதற்கான வழியே தெரியவில்லை என்று அவர் கேட்கிறார். உடனே அவங்க, சரி நான் உங்களுக்கு பணக்காசு தரேன், நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் தரேன், உங்களுடைய கண்ணை எனக்கு கொடுத்துருக்காங்க, 1 லட்சம் திரகம் நான் என்ன செய்யணும், அந்த 1 லட்சம் திரகங்களுக்கு பகரமாக உன்னுடைய கண்களை எனக்கு கொடுத்து விடுகிறாயான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், கண்ணை எப்படி கொடுக்க முடியும், நான் என்னுடைய கண்ணை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி, உன் கண்ணு வேண்டாம், 1 லட்சம் திரகங்களுக்கு பகரமாக உன்னுடைய 2 கால்களை எனக்கு கைகளை தந்து விடுகிறாயான்னு கேட்குறான். தரமாட்டேன். அல்ல உன் கால்களை தர்ற, எதையுமே தரமாட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு பெரிய உபகாரம் செய்திருக்கிறான் என்று நினைத்துக்கொள். அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்கள், கைகள், கால்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹ் எவ்வளவு விலை உயர்ந்தது. காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது. எத்தனை கோடியை கொடுத்தாலும் கூட ஒருத்தன்ட்ட நீ கிட்னியை தானா கொடுக்க மாட்டான். உன்னுடைய கண்ணை 2 கண்களையும் தந்துரு 10 கோடி ரூபா தர்றனாலும் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். இப்போ அல்லாஹ் உன்னிடத்தில் எவ்வளோ பெரிய நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான். அதுவே உனக்கு செய்திருக்கக்கூடிய பெரிய உதவி, அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய உதவி. நீ அதை வைத்து பிழைத்துக்கொள் என்று அந்த மனிதருக்கு உபதேசிக்கிறார்கள் என்பதை கண்ணியமானவர்களை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். ஆக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகள் அது மிகச்சிறந்த நியாமத்துகள். அந்த நியாமத்துகளை பாதுகாக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் போகிறோம், எதுக்கெடுத்தாலும் ஒன்று தலைவலினாலும் ஆஸ்பத்திரி போயிடுவேன், என்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பேன். ஆஸ்பத்திரிக்கு போகிறது மட்டும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அல்ல, அந்த நோய் வருவதற்கு முன்பே நோய் வராமல் தடுத்து கொள்வதற்குண்டான வழிவகைகள் என்ன செய்யணும், பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தான்
ஒரு மூமின், ஒரு அறிவுள்ள மூமினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஒன்று வேண்டாம், 2 விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தினா நிச்சயமாக நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்றைக்கி மருத்துவர்கள்ட்ட போகிறோம், இந்த மாதிரி சுகருக்கு நான் தவறாமல் மாத்திரை போட்டுட்டு வரேன், சீனியே என்ன செய்கிறதில்ல, சேர்க்கிறதே கிடையாது, சீனி தொடவே மாட்டேன், சீனி இனிப்பை தொடரதே கிடையாது, நான் என்ன செய்கிறேன் மாத்திரையெல்லாம் ரொம்ப கரெக்டாக போட்டுட்டு வரேன், ஆனால் கடைசியில் பார்த்தா சுகர் குறையவே மாட்டேன். HbA1c வந்து கிட்ட 7லேயே இருக்குது, 8லேயே இருக்குது, 10லேயே இருக்குது. அப்போ டாக்டர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், அதை தான் ரசூல்லா சொல்லக்கூடிய வார்த்தை. என்ன சொல்கிறாரு, உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி மருந்து சாப்பிடுங்கிறத மாற்றியாச்சு. நீங்கள் மருந்து சாப்பிட்டா மட்டும் போதாது, உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் மாற்றணும். டாக்டர்கள் அன்றைக்கி சொல்கிறாங்க தவறாமல். அது என்ன லைஃப் ஸ்டைலை மாற்றுறது, 2 விஷயத்தை செய்ய சொல்கிறாங்க. என்ன 2 விஷயம், உங்கள் உணவை சரியாக்கி கொள்ளுங்கள், உங்கள் உறக்கத்தை சரியாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய உணவும் உறக்கமும் தான் ஒரு மனிதனை ஒழுங்காக இயங்க செய்யக்கூடியது. உணவு உறக்கம் சரியில்லை என்றால் அவன் உடம்புல எல்லா விதமான பிரச்சனைகள் ஏற்படும். இன்றைக்கி எப்போ நாம் சாப்பிட்றோம், சாப்பிடுகிற நேரத்தில் நாம் முன்பின்னாக சாப்பிடுகிறோம், சாப்பிடுகிற உணவு அது ஆரோக்கியமானதாக இருக்கான்னா ஆரோக்கியமானதாக இல்லை, கண்டதையும் உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறோம். இது என்ன செய்யும் என்ன செய்யாது, இதனுடைய விளைவு என்ன, எதுவுமே தெரிவது கிடையாது. அது நம்ம பிள்ளைகளையும் அப்படித்தான் வளர்க்கிறோம். 40-50 வயசுக்கு பிறகு தான் ஐயோ நம்ம உடல் பாதிக்கப்பட்டிருக்கே, நம்ம சிறு வயசுலேயே அதை கவனிச்சிருக்குமேன்னு யோசிக்கிறோம். ஆனால் சிறு வயதினராக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எது விஷயத்தில் குறைவாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், எதிலிருந்து அவர்களை தவிர்க்க வேண்டும் என்பதை இப்பொழுதே திட்டமிட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். எல்லா உணவுப் பொருட்களையும் கலப்படம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் நஞ்சு இருக்கிறது நாம் தான் சொல்லுகிறோம். அப்போ அவர்கள் எதை உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையில் உண்டால் போதும், சாப்பிட்டால் போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையில் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டால் எந்த உணவும் அதனுடைய எந்த விதமான தீங்குகளும் அவருக்கு தீங்களிக்காது. உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், நின்று கொண்டு தண்ணீர் நின்றுகிட்டு தண்ணி குடித்தா கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருகிறது. நின்று கொண்டு சிறுநீர் கழித்தால் கண்டிப்பாக அவருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருகிறது. தூங்குகிற போது ரசூல்லா ரைட் சைடு வலது பக்கமாக படுக்க சொன்னாங்களா, இவர் இடது பக்கமாக படுக்கிறாரா, அங்கே அவருடைய ஆரோக்கியம் கெடுகிறது. எதையெல்லாம் ஹதீஸுகளில் ரசூலுல்லா சொன்னதாக நீங்கள் காணுகிறீர்களோ அது எல்லாமே ஒரு புறம் நமக்கு நன்மையை தரக்கூடியது, இன்னொரு புறம் மனித உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அது நன்றாக விளங்கும். எந்த ஹதீஸை நீங்கள் எடுத்தால், நீங்கள் தாடி வைங்கன்னு சொல்கிறாங்களா, அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. மீசையை பெருசாக வளர்க்காதீங்கன்னு ரசூலுல்லா சொல்கிறாங்களா, அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதை மீறி நீங்கள் மீசையை பெருசாக வச்சிங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் தாடியை நீங்கள் வலித்து விட்டீர்களா, நிச்சயமாக ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும். எல்லாவற்றையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த எல்லா முறைகளுமே, செருப்பணிவதிலிருந்து அவர்கள் உணவு சாப்பிடுவதிலிருந்து தண்ணீர் குடிப்பதிலிருந்து எல்லாமே நமக்கு ஒரு பக்கம் சுன்னத்தை பின்பற்றுகிற அந்த மேன்மை கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் ஆரோக்கியத்தை பேணுவது. இரவு இஷா தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஷா தொழுகைக்கு பிறகு வீண் பேச்சுக்கள் ராக்கதைகள் பேசக்கூடாதுன்னா. இன்னைக்கு இஷா தொழுகைக்கு பிறகு தான் மனிதருக்கு உலகமே ஆரம்பிக்கும். பகல் பூரா கடந்து தூங்குறான், நைட்டு தான் என்ன செய்கிறான், விழித்திருக்கிறான். நைட்டு விழிச்சிருக்கிறது உடம்புக்கு நல்லது, அதான் லைட்டு தான் இருக்குதே நினைக்கிறோம். அது கண்டிப்பாக உடலுக்கு கெடுதி தான். எல்லாருக்குமே ஆரோக்கியம் குறைந்ததற்கு மிக முக்கியமான காரணமே அதுதான். அல்லாஹ் தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றிற்குமே ஒரு உடல் அமைப்பை, உடலுக்குள்ள ஒரு கடிகாரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எல்லாம் இயங்குவதற்குண்டான நேரங்கள் இருக்கிறது. உள் உறுப்புகள் இயங்குவதற்குண்டான நேரங்கள் என்று இருக்கிறது, வெளி உறுப்புகள் இயங்க வேண்டிய நேரங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒரே போன்று தான் படைத்திருக்கிறான். மனிதர்களுக்கும் அப்படித்தான். பறவைகள், வனங்கிழங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருது, சூரியன் மறைந்ததோடு, சூரியன் அது உதித்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரை தான் டைம். சூரியன் மறைஞ்சதோடு பறவைகள்லேருந்து எல்லாமே போய் கூட்டு கடந்து எதையும் வெளியே பார்க்க முடியாது. இரவிலே சுற்றி தருகிற பறவைகளை எதையாவது நம்ம பார்த்துருக்கிறோமா, கூட்டம் கூட்டமாக கிடையாது. அதோடைய நேரம் அதோடு முடிந்து விடுகிறது. விலங்குகளுக்கும் அப்படித்தான். மனுஷன் மட்டும் என்ன செய்கிறான், அதை உடைக்கிறான். அந்த விதி, அல்லாஹ் வகுத்து வைத்த அந்த விதியை உடைக்கிறான். சூரியன் மறைந்ததற்கு பிறகுதான் லைட்டை போட்டுட்டு எல்லா விதமான காரியங்களையும் மாற்றுகிறான். இரவு தூங்குவதற்கு 12 மணி, 1, 2, சில பேர் 3 மணிக்கு தான் நான் தூங்குவேன்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. அதான் பகலில் தூங்கினா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. பகலில் நீங்கள் பல மணி நேரங்கள் தூங்கினாலும் இரவில் 1 மணி நேரம் தூங்குவதற்கு அது இணையாகாது. வஜஅல்னா அல்லைல லிபாஸா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கியிருக்கிறேன். ஆடை எப்படி ஒரு மனிதனை பாதுகாக்கிற மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது அந்த இரவு தான். இரவில் நீங்கள் சரியாக தூங்க வேண்டும்.
காலையில் நேரத்தோடு முடிக்கும். நான் 8 மணி நேரம் தூங்குறேன், நைட்டு 12 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 8-9 மணிக்கு தான் நினைக்கிறேன், 8 மணி நேரம் தூக்கம் தூங்கிட்டேனேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 8 மணி நேரம் அல்ல. 8 மணி நேரம் என்பது எங்கே ஆரம்பிக்கும்? சூரியன் மறைந்து அந்த இஷாவுடைய நேரத்திலிருந்து ஆரம்பித்து அதிகாலை வரை. அதிகாலையில் சுபு தொழாமல் தூங்கிட்டு இருந்தால் அதுவும் நாசம்தான். அதுவும் உடலுக்கும் பாதிப்பு, ஈமானுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கண்ணியமானவர்களே. ஆகினால அல்லாஹும் ரசூலும் மிக முக்கியமாக இந்த துவாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஆஃப்வ வல் ஆஃபியா, எல்லாம் மன்னிப்பை எனக்கு கொடு, இன்னொரு பக்கம் ஆஃபியா ஆரோக்கியத்தை எனக்கு கொடு. பல்வேறு ஹதீஸுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. நம்மளும் என்ன செய்யணும்? துவாக்களில் கையை தூக்குனவனே எனக்கு யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறதுக்கெல்லாம் முதல்ல கேட்க வேண்டியது யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை, எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடு என்று கேட்க வேண்டும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்திற்கு உண்டான வழிமுறைகள், உணவு விஷயத்திலும் சரி தூக்கத்துடைய விஷயத்திலும் மிக கவனமாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய கிருபையினால் நல்ல உடல் நலத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சிறந்த ஆரோக்கியத்தையும் அற்புதமான உடல் அமைப்பையும், உடலில் எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அல்லாஹ் அதையெல்லாம் நீக்கி நமக்கு பரிபூர்ண ஷிஃபாவையும் அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக. நோய் நொடியினால் மருத்துவமனைகளில் சிரமப்படக்கூடிய சிரமங்கள் இருந்தும் கஷ்டங்கள் இருந்தும் அல்லாஹு தாலா எல்லாம்